சுவாமிஜி, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்பேன் ஒரு பரிமாணத்தில். இந்த வாரம் மாற்று கருத்தா ரவி தமிழ்வாணன் ஐயா கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஐயா, உங்கள் கேள்வியை கேளுங்க ஐயா. ஐயா, தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள் எழுதுகிற எழுத்துக்களை நம்மளால் படிக்க முடியுது, ரசிக்க முடியுது, பார்க்க முடியுது. தலையெழுத்துன்னு ஒன்று இருக்க, அந்த தலையெழுத்தை பார்க்கவும் முடியல, சரியாக தெரிஞ்சுக்கவும் முடியல. அந்த தலையெழுத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சுவாமி. எல்லாரும் நெத்தியை காட்டுறது இல்லை, தலையெழுத்துனா இங்கே எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுடைய சிருஷ்டி தான். ஐயா, ஆண்டவன் கொடுத்ததே ஒரு பெரிய தன்மை என்ன தெரியுங்களா? இயற்கையாகவே நம்ம மூளைகளில் எழுத்தும் அத்தனை விஷயங்களும் பதிஞ்சிருக்கு ஐயா. நீங்கள் குழந்தைகளுக்கு ஆணி எழுதி அது போய் பதிஞ்சு திருப்பியும் சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ பதிஞ்சு திருப்பியும் வருதுன்னா ஏற்கனவே உள்ள அந்த ஆ இருக்கு. அந்த ஆவை தூண்டி விட்டு நம்ம திருப்பியும் வெளில பேச வைக்கிறோம். இதான் ஐயா தலைவிதி. இப்போ நீ இப்போ கேமரா பார்க்குறியா? கேமரான்னு எப்படி சொல்கிற? பார்க்கறதுனால சொல்கிறோம். கேமரான்னு சொல்கிறல்ல, பார்க்குற கேமரான்னு சொல்கிறல. நினைவு பதிவு ஏற்கனவே பதிவாயிருக்கு உனக்கு. ஓகே, ஆமாம், அது கேமரா அப்படி பதிவாயிச்சா? ஆமாம். எதை பார்த்தாலும் நீ சொல்லுவ. அதுதான் தலைவிதி. ஐயா, பொதுவாக எழுத்து இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா அதில் என்ன சொல்கிறோம்? நம்ம 3 விஷயத்தை பிரிக்கிறோம் ஐயா. எழுத்துங்கிறது நாம் எழுதப்படுவது, சொல்ல என்பது எழுதியதை சொல்லுவது. அதில் நம்ம பிரிக்கிறோம் பாருங்க, பேராவா பகுதி பகுதியாக பிரிக்கிறோம் பாருங்க. அந்த பகுதிகள் அதை அழகுபடுத்துவது. ஓகே, இது 3ம் எப்படி முக்கியத்துவம்? எழுதப்படுவது எழுத்து, அதை சொல்லாக வடித்து ஒரு பகுதியாக கொடுக்கும் பொழுது அதற்கு முழுமை பெறுகிறது. இந்த மூளையில் தலைவிதி என்னன்னா, ஒருத்தனுங்க பிறக்கும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவன் வச்சு அனுப்புகிறான். அதை கற்றுக் கொடுக்கின்ற குரு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுக்கு உள்ள ஸ்டோர் ஆனது வெளியில் வருது. அது சரியாக பயன்படுத்தும் போது மாவட்ட ஆட்சியர் ஆகுது, சரியாக பயன்படுத்தும் போது கிளர்க்காக போகுது. என்னப்பா? இல்லை, இது ரிலேட்டடாக என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, நான் அப்புறமா கேட்குறேன். அதே நீங்கள் இசைன்னு எடுத்துக்கோ. நம்ம இதே மொழியில் எழுத்து இருக்குது. மொழின்னு நம்ம போயிட்டா எழுத்து இருக்குது, சொல் இருக்குது, வாக்கியம் இருக்குது. அதே இசைன்னு எடுத்துட்டா ஸ்வரம் இருக்குது, சந்தம் இருக்குது, மெட்டுன்னு இருக்குது. இது சேராமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக 3னுடைய தொகுப்பான எழுத்து அது என்ன அப்படின்னா சித்தம், புத்தி, அகங்காரம். இதை தல விதியாக எழுதப்பட்டது, அவனுக்குள்ளே இருக்கிறது எழுத்து. அதை ஒரு குரு தூண்டி விடுகிறார். அப்படி தாய் தந்தையர் தூண்டி விடுகிறார்கள். அந்த குழந்தைக்கு தெரிய வருகிறது. அது காலகட்டத்தில் எதை சொன்னாலும் பதில் சொல்லும். மலைன்னு எழுதி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது மலை கண்ணான்னு ஒரு முறை சொல்லிட்டா அது மலைன்னு சொல்லும். புரியுதுங்களா ஐயா? அப்போ உள்ளே பதியப்பட்ட இயற்கையாக ஒவ்வொரு நல்ல அறிவோடு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தானாகவே உள்ளே எழுதி பதிய வைக்கப்பட்டது தான் தலைவிதி, தலை எழுத்து. வித்தியாசமான விளக்கம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க ஐயா. இல்லாதது வெறியாது. அந்த குழந்தை ஆன்னு சொல்லுதுன்னு சொன்னால் உள்ளே இருந்தால் தான் அந்த துணியே வரும். ஆ என்று சொல்லுவதை திருப்பி சொன்னால் கூட, இன்றைக்கி கிளி கூட ஆ சொல்லும். இன்றைக்கி மொழிகளை பேசுகிறோம் நம்ம, தெரியுமா? கிளி பேசுது. நம்ம பார்க்கலாம் இணையத்தில் கூட. நாய்கள் நடனம் ஆடுது, நாய்கள் பாடுது. எங்கேருந்து ஐயா வந்தது அது? அது எந்த மொழியை படிச்சுது, எந்த எழுத்தை படிச்சுது? கிளி எந்த எழுத்தை படிச்சுது? அம்மான்னு சொல்லுது, அக்கான்னு சொல்லுது. இல்லை, கரெக்ட் சொல்ல வைக்கிறோமா இல்லையா? அது என்ன எழுதி படிச்சுச்சா? நல்லா எழுத முடியுமா? இல்லை, பதியப்பட்டது முடியாது. பொதுவாக பதியப்பட்டது ஆண்டவனும் அம்மாவும் தான். அதனால்தான் 2 விஷயம். எங்கே போனாலும் அம்மான்னு கத்தும். மாடு அம்மான்னு எழுதி படித்து கத்தலை, தானாக கத்துது. கிளி தானாக பேசுது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இதுதான் ஐயா அந்த தலை எழுத்து. அது தலை விதியில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த எழுத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது சிரத்தையாக இருந்து கொள்கையோடவும் குறிக்கோளோடவும் இருக்கின்றவர் வெற்றி பெறுகின்றனர். அது தலைவிதி.
கொள்கை இருந்தும் அதற்கு குறிக்கோள் இருந்தும் அதுக்கு விடாமுயற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்லாத பொழுது தலைவிதி மாறி போயிடுது. அவரவருடைய தலைவிதி எழுத்துகள் உள்ளே இருப்பதினால்தான் தலைவிதின்னு யாரும் சொல்லலை, தலை எழுத்துன்னு சொன்னாங்க. அபூர்வமான விளக்கம். ஆமாய்யா, தலை எழுத்து, அவ்வளோதான். இதை எழுத்துன்னு சொல்ல, விதின்னு சொல்லாமல் எதுக்கு தலை எழுத்துன்னு சொன்னாங்கன்னா, அப்படி ஒன்று இருக்கா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, ஓ மனிதனுக்குள்ள இவ்வளோ பெரிய பேராற்றல் இருக்கிறதா, அதை நம்ம உணரணும். நம்ம எழுதிட்டா கூட ஐயா, ஒரு புத்தகத்தை எழுதிட்டோம்னா அந்த புத்தகத்தை பற்றி மனப்பாடம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு பையன் 1300 குறள் சில்லற குறளையும் சொல்கிறான்னா எப்படி சொல்கிறான் மனப்பாடம் பண்ணி? எத்தனை பசங்க இருக்காங்க அதே பள்ளியில் அதே வகுப்பறையில் இருக்கிற எல்லா மாணவர்களும் அதை சொல்லிட முடியாது. கரெக்ட். அப்போது எழுத்தை அறிவித்தவன் இறைவன் என்பதை எவன் மனதுக்குள் வைக்கின்றானோ அவன் தலையெழுத்து உயர்ந்த தலைவிதியாக மாறுகிறது. ரொம்ப அற்புதமான பதிலை வந்து சுவாமிஜி வந்து கொடுத்தாங்க. பிரமிக்கும் அளவுக்கு மெய் மறக்க அளவுக்கு தலையெழுத்தை பற்றி ஐயா கேட்டதுக்கு, சுவாமிஜி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. உலக மக்கள் அனைவருக்கும் 2024 அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.